and vanakkam Pasangala. So welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And welcome to DHEERAN class 10th batch. So yes Pasangala, good evening எல்லாருக்குமே. So எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And நிறைய பேர் இன்னும் வந்திருக்க மாட்டீங்க. So anyway, so good evening. So yes Pasangala, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம physics, chemistryல ஒவ்வொரு சாப்டர் முடிச்சாச்சு. Biology we have started this chapter plant anatomy and physiology இல்லையா? So இந்த சாப்டர்ல ஆல்ரெடி plant anatomy னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தாச்சு. And I hope so அந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். And பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சோம். So yes பசங்களா, are you guys ready for the session? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? Hello Havita. கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா? ஹலோடா. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவேட்டா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இன்னுமே வந்து தெரியல. ஏன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து கைடை வச்சு படிச்சுட்டு புக்கில் கான்செப்ட்ஸ்லாம் வந்து புரியாமல் நிறைய பேர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா கோ அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டா பசங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும். ஓகேயா ஹவேட்டா? ஒரு எஸ் மேம்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ப்ரொசீட் பண்ணுவேன் ஃபர்தரா அடுத்த கான்செப்டுக்கு நம்ம போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பண்ணிடலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ நான் வந்து இன்னைக்கு நான் ரீகேப் பண்ண போறது இல்லை. நீங்க எனக்கு செஷன்ல சொல்லுங்க, லைவ் சாட்ல சொல்லுங்க நம்ம லாஸ்ட் செஷன்ல என்னென்ன படிச்சோம். வெரி குட்டா, வெரி குட். ஸோ எஸ் பசங்களா, நம்ம லாஸ்ட் செஷன்ல என்னடா படிச்சோம், உனக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் அப்படியே லைவ் சாட்ல போட்டு விடு. இட் இஸ் நாட் லைக் இது எனக்கு கரெக்டாக தான் இருக்கும், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா அப்படின்லாம் நீ பயப்படவே தேவையில்லை. உனக்கு என்னென்ன நம்ம லாஸ்ட் செஷனில் படித்தோம் ஞாபகம் இருக்கோ அதை நீ லைவ் சேட்டில் போடு. வில் ஜஸ்ட் டிஸ்கஸ். நான் வந்து உனக்கு கொஷின் கேட்டு அது தப்பு, நான் படிக்கலை, நான் சொல்லித்தரல அப்படின்லாம் நான் ஒன்றும் உன்னை போட்டு திட்ட போகிறது இல்லை. ஓகே, யூ ஆர் நியூ ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ வெரி குட். ஸோ வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு சேனல். அண்ட் பசங்களா, நீனும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. ஓகேயா? ஸோ எஸ், நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹவிட்டா உனக்கு ஒரே ஒரு சஜஷன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து 2 சாப்டர் சூப்பராக முடிச்சாச்சுடா. ஓகே, என்னென்ன சாப்டர் மேம்? லாஸ் ஆஃப் மோஷனும் அதே மாதிரி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், இந்த 2 சாப்டருமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சாச்சு. அப்படியா மேம்னா go and check the DHEERAN playlist in our channel. Okay, and share it with your friends. அதில் ஆல்ரெடி 2 சாப்டர் முடிச்சாச்சு. பிளான்ட் anatomy and physiologyல ஆல்ரெடி ஒரு செஷன் முடிச்சாச்சு. அண்ட் நேற்று தான் அந்த செஷன் நடந்துச்சு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட். லாஸ்ட் செஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். ஸோ ஆக்சுவலா டிஷ்யூஸ்னா என்ன, ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம இதுதான் பார்த்தோம். லாஸ்ட் செஷன்ல we have seen, இன்னும் கிளியரா சொல்லணும்னா லாஸ்ட் செஷன்ல we saw what do you mean by tissues இல்லையா? டிஷ்யூஸ்னா என்ன? group of similar cells or group of dissimilar cells. ஒன்னா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரக்சர் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Group of similar, a group of dissimilar cells which perform a similar function. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call that as tissues. புரிஞ்சுச்சா? ஓகே மேம், நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறேன். ப்ரீவியஸ் வீடியோ பாரு, மெதுவா பாரு. பட் இந்த வீடியோலயே I'll give a recap. Don't worry, I'll give a quick recap. ஓகேயா? ஸோ அவேட்டா நீங்கள் வந்து இந்த செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் லைவ் செஷனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, நீ ரெக்கார்டிங் பார்க்குறப்ப சப்போஸ் உனக்கு டவுட் வந்துச்சுன்னு வையேன், அது கேட்கணுமா கேட்கக்கூடாதா அப்படின்னு உனக்கு வந்து டவுட் வரும். இதே லைவ் சாட்னு வச்சுக்கோயேன், நீ லைவ்லேயே வந்து கொஷனை போடலாம். ஸோ நான் வந்து உன்னை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ இந்த செஷன் நீங்கள் லைவ்லேயே அட்டென்ட் பண்ணுங்கடா. அடுத்த செஷன் இல்லை, நீ அந்த ப்ரீவியஸ் செஷனை நீ வந்து இதுக்கப்புறம் போய் பாரு. ஓகே, ஸோ டிஷ்யூஸ்னா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ் சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின். ஒரு சிமிலர் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுதான் நம்ம டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம்னா we classify the tissue system into 3. என்னது? epidermal tissue system, epidermal, or we can also call it as
dermal tissue system. And next என்ன நம்ம ground tissue system. Ground tissue system. And next என்ன பார்த்தோம்டா பசங்களா? Next நம்ம பார்த்தது vascular tissue system. என்னது? vascular tissue system. So மூணு tissue system பார்த்தோம். மேம் இதோட ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை மேம், இதோட காம்பனன்ட்ஸ்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை மேம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பசங்களா நம்ம இதோட காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். ஸோ எபிடர்மல் or dermal tissue systemல பார்த்தோன்னா we saw epidermis layer, next stomata இருக்கும், and next epidermal outgrowths இருக்கும். epidermal outgrowthsனா இந்த epidermal layerல சில structures உனக்கு வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், அதுதான் epidermal outgrowthsன்னு சொல்லுவோம். Okay, like root hairs and shoot hairs. Ground tissue systemல except this epidermal system and vascular tissue system மற்ற இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரவுண்ட் டிஷ்யூவில் உள்ள நுழைச்சிருவோம். இதுக்கு தான் நான் வந்து செப் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். which is nothing but cortex, endodermis. மேம் என்ன புதுசாக ஏதோ வார்த்தைங்க சொல்கிறீங்க பசங்களா? இதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீ பார்க்கலனா யூ கேன் ரீகால். பெரிசைக்கிள், பித், இதெல்லாம் தான் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ல we have xylem and phloem. xylem என்ன பண்ணும், phloem என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா xylem will conduct water and phloem will conduct food. இல்லையா? ஸோ இதுக்கு நான் சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? xylemனா என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? xylemனா நான் வந்து உங்க தண்ணி லாரி அண்ணாவை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? தண்ணி லாரி வண்டி வரும் பாத்தியா, அதுலதான் மேம் நாங்க ஆர்ஓ வாட்டர் வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எஸ் இட்ஸ் ஃபைன். பட் யூஸ்வலா இந்த தண்ணி லாரி வண்டி என்ன பண்ணும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் இந்த வாட்டர் சப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ xylemனா அது வந்து சப்ளை பண்ணும், வாட்டர் சப்ளை பண்ணும். ஸோ தண்ணி லாரி வண்டி ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் வாட் யூ மீன் பை phloem? phloem என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கியோட வேலை தான். ஜொமேட்டோ ஸ்விக்கி என்ன பண்ணும்? ஜொமேட்டோ ஸ்விக்கி வில் பி சப்ளைங் த ஃபுட் ஐட்டம்ஸ். நீ வீட்டில் உட்காந்து என்னென்னமோ வந்து ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுவேன் ஆப் மூலமாக. அண்ட் இந்த அண்ணா இந்த அக்காங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உனக்கு வந்து இந்த ஃபுட்டு நீ கேட்குற ஃபுட் ஐட்டம் இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு இதோட சேர்த்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? ஸோ நீ xylemனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், உன்னோட தண்ணி லாரி அண்ணா, உங்க ஏரியாவுக்கு வர தண்ணி லாரி வண்டி. ஓகே, நெக்ஸ்ட் phloemனா யூ ரிமெம்பர் திஸ் ஜொமேட்டோ ஸ்விக்கி. ஓகேயா? ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஹலோ ஹானா, ஹலோ ஆனா, ஹலோ குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஏன்னா இன்னைக்கு பசங்க கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்களா? இஸ் தட் சோ? ஸ்கூல் இன்னைக்கு சீக்கிரமா விட்டாங்களோ? நாளைக்கு நிறைய பேருக்கு லீவா இருக்கலாம் அண்ட் நிறைய பேருக்கு நாளைக்கு ஸ்கூலாவும் இருக்கலாம். டோன்ட் வரி பசங்களா, நம்ம வந்து இந்த செஷன் வந்து ஜாலியா எடுத்துட்டு போகலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். அண்ட் பசங்களா we also saw something functions. ஸோ டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், இந்த டேபிள் தான் நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வந்தேன். இந்த டேபிள் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ பசங்களா டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல எபிடெர்மிஸ் அண்ட் பெரிடெர்ம். பெரிடெர்ம்ன்றது ஓல்டர் ஸ்டெம் அண்ட் ரூட்ல நம்ம பெரிடெர்ம்னு சொல்லுவோம். ஹலோ ஜீவன், ஹலோ மகிழன், ராஜகிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நிறைய புது பசங்க வந்திருக்காங்களே. ஸோ வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 8, 9 and 10 சேனல். ஸோ உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அண்ட் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த நம்ம புது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேட்ல ஒரு ஸ்வாக் இமோஜி போடுங்க பார்க்கலாம். உனக்கு அந்த இமோஜி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம செஷன்ல அது ஒரு ஸ்பெஷல் ரிச்சுவலாக வச்சுக்கலாம். யுவர் 10th, வெரி குட் ஜீவன், வெரி குட்டா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு 10th. நீ பார்க்கலனா போய் நீ வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட். ஓகே, வெரி குட், வெரி குட். ஸ்வாக்னா இந்த இமோஜி கிடையாது, இந்த இமோஜி. ஓகே, அண்ட் மகிழன், மை நேம் இஸ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ஓகே, நான் தான் உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரியும் சரி, அண்ட் பயாலஜியும் சரி. ஓகே, அண்ட் பசங்களா நம்ம செஷன்ல நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், நீ வந்து என்னோட லைவ் சாட்ல வந்து பயப்படவே தேவையில்லை. மேம் இந்த டவுட்ஸ்லாம் கேட்கலாமா, இதெல்லாம் வந்து கேட்டா நீங்க என்னமோ நினைச்சுப்பீங்க, இந்த பையனுக்கு ஒன்றும் தெரில, இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரில அப்படின்லாம் நீங்க நினைச்சுப்பீங்க, மற்றவங்க நினைச்சுப்பாங்க அப்படின்லாம் நீ நினைக்க வேண்டாம். ஐ வில் பி சால்விங் ஆல் யோர் டவுட்ஸ். ஐ வில் பி டேக்கிங் எவ்ரி ஒன்ஸ் டவுட்ஸ். ஓகேயா? அக்ரீடா? அக்செப்டடா? எஸ், எஸ் மகிழன், யூ நோ மீ. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ மேம். 5 PM வேண்டாம் மேம்,
next week my school closes at 5:30. Okay Avita, okay da. So Havita and நிறைய பேர் கேட்டீங்க மேம் எனக்கு வந்து 5 o'clock session வேணாம் கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம 6 o'clock session வைக்கலாம். ஸோ நீங்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 6 o'clock நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? அவிட்டா, ஜீவன், ஹானா, மகிழன் எல்லாரும் அந்த சாட்ல ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 6 PM சூப்பர். Thank you. My qualification. That's very good. ஏண்டா பசங்களா, I did my masters. Okay, I did my masters. Don't worry. Hello Arvind. So yes பசங்களா, good evening. இன்னைக்கு நிறைய பசங்க நல்ல அட்டெண்டன்ஸ் போடுறீங்களே. எல்லாம் ஸ்கூல் இன்னைக்கு முடிஞ்சு சீக்கிரமா வந்தீங்களோ? That's very good. Okay, so yes பசங்களா, I did my masters in chemistry from VIT, you know, Veluru Institute of Technology, and I did my UG in biological sciences, physics, chemistry, biology. So from NCRT or one of the colleges in Mysore, it is called as Regional Institute of Education. I'm very fine Avita. ஓகேயா ஜீவனுக்கு? ஓகேயா? மண்டேல இருந்து இப்ப ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துச்சா? யூ ஆர் கிரேட். ஓகே, thank you, that's very nice. பட் பசங்களா, நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. I want you to score good marks and have a good profession in your future. Okay, so உன்னோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு சேனல் will be helping you. ஸோ அதனால தான் சொல்றேன், நீ நல்லா படிக்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்லாம் நினைப்பாங்க. மேம் எங்க ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி தரல, எனக்கு படிக்கிறது ஒன்றும் புரியல, புக்ல ஒன்றும் புரியல, எல்லாம் எப்படி என்னமோ இருக்கு, இவங்க இதை படிச்சுட்டு வாழ்றாங்க, இவ்வளோ டெஸ்ட் வைக்கிறாங்க, ஆனா மேம் யாரும் ஒழுங்காவே சொல்லி தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த கவலையே வேண்டாம். ஓகே, ஐ ஷுட் டீச் ஃபாஸ்ட். கண்டிப்பா நம்ம வந்து சீக்கிரமா வந்து முடிச்சிடலாம் அரவிந்த், கவலையப்படாதீங்க. ஓகே, எஸ் பசங்களா. ஸோ டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல ரெண்டு காம்பனன்ட்ஸ், எபிடெர்மிஸ் அண்ட் பெரிடெர்ம். ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ்? பேரன்கைமாட்டஸ் டிஷ்யூ, குளோரன்கைமா, கோலன்கைமாட்டஸ் டிஷ்யூ அண்ட் ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா, மேம் நீங்க கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்து, எண்டோடெர்மிஸ்ல மேம் சொன்னீங்க, அதெல்லாம் எங்க மேம்? எஸ் பசங்களா, கிரவுண்ட் டிஷ்யூல உனக்கு அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வரும். அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றதுல பேரன்கைமாட்டஸ், குளோரன்கைமாட்டஸ், கோலன்கைமாட்டஸ் அண்ட் ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் டிஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோ. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல யூஸ்வலா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் ஃபுட் ஸ்டோரேஜ், ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்கு தே வில் பி ஹெல்ப்ஃபுல். And for photosynthesis, preparing their own food. நம்ம வந்து கிச்சன்ல நம்மளுக்கு அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிடுறோம். ஆனா நம்ம செடிக்கு அப்படி கிடையாது, அதுவே தான் அதோட சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். ஸோ சன்லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில் இருந்தா போதும், அதுதான் அதோட கிச்சன். இந்த இன்கிரீடியன்ட் இருந்தாவே போதும், தானாவே அது ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கும். ஓகே, அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்போர்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் ரிஜிடிட்டி. புரியுதா? அவ்வளவுதான்டா, ரொம்ப சிம்பிள். எபிடெர்மிஸ் டெர்மல் டிஷ்யூ ப்ரொடெக்ஷனு, இது வந்து ஸ்டோரேஜ், ஃபோட்டோசிந்தசிஸ், சப்போர்ட் ப்ரொடெக்ஷன், சப்போர்ட் ரிஜிடிட்டி. இந்த மாதிரி 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸாம்க்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ, வாஸ்குலர் அப்படின்னாவே ஜைலம் ஃப்ளோயம் தான் ஞாபகம் வரணும். ஓகே, ஜைலம் ஃப்ளோயம் எதுக்கு? இப்போ தான் சொன்னேன், தண்ணி வண்டி, இன்னொன்று நம்ம ஜொமேட்டோன்னா, தண்ணி வண்டியானா ஜொமேட்டோன்னா ஞாபகம் வச்சுக்கோ. தண்ணி வண்டி என்ன பண்ணுவாங்க? தண்ணி சப்ளை பண்ணுவாங்க, ஜைலம். ஜொமேட்டோனா என்ன பண்ணுவாங்க? நம்ம ஃபுட்டு சப்ளை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ phloem. Okay, so transport of water and minerals and transport of food. அவ்வளவுதான்டா பசங்களா, முடிச்சாச்சு. டிஷ்யூ சிஸ்டம் முடிச்சாச்சு. ஓகே, கிளியரா? சூப்பர் ஜீவன். இப்ப நம்ம வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ல பார்த்தோம்னா, இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கு பாத்தியா? இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஒன்னாவே தான் இருக்கும், வாஸ்குலர் பண்டில்ஸா தான் இருக்கும். ஓகே, ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸோட டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, வாஸ்குலர் பண்டில்ஸோட டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் தேர் ஆர் 3 டைப்ஸ். வெரி குட் ஹெவிட்டா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்கடா. டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட், அந்த வார்த்தை இட் இஸ் வெரி வெரி நைஸ். ஆக்சுவலா டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட் அந்த வார்த்தையே வந்து இட் இஸ் வெரி நைஸ். யூ வெரி கிரேட். ஓகே, வாஸ்குலர் பண்டில் உனக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ரேடியல் வாஸ்குலர் பண்டில், கான்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் அண்ட் தென் என்ன கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில்.
என்ன மேம் இது? வாட் ஆர் த 3 டைப்ஸ்? ஒன்றும் புரியலையே மேம். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் உனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். ஏன் நம்ம பசங்களுக்கு எல்லாம் மண்டையில் ஏற வரையும் ஐ வில் பி ரிப்பீட்டிங். ஓகே, ஸோ நம்ம யாருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சோ ரேடியல், கான்ஜாயின்ட், கான்சென்ட்ரிக் அப்படின்னா என்னன்னு உனக்கு ஒரு 4 கீவேர்ட்ல நீ சொன்னா கூட ஓகே லைவ் சாட்ல இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரேடியல் வாஸ்குலர் பண்டல்னா என்ன? இந்த கிளாக்ல வந்து அங்கங்க நம்பர்ஸ் இருக்கு பாத்தியா, அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் அதே மாதிரி உனக்கு patches of xylem and phloem alternating to one another உனக்கு இருக்கும். ஸோ இங்க பார்த்தனா this is radial vascular bundle. ஸோ இங்க பார்த்தனா xylem, phloem, xylem, phloem, xylem, phloem, xylem, phloem சொல்லிட்டு ஒவ்வொரு ரேடியஸ்லயுமே உனக்கு வந்து vascular tissue இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? radial vascular bundle சொல்லுவோம். so simple, very good. ஜீவன் சொன்ன மாதிரி கான்ஜாயிண்ட்டை இன்னும் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே, கான்ஜாயிண்ட்ல என்ன இருக்கும்னா, இப்ப ரேடியல்ல உனக்கு xylem and phloem வேற ரேடியஸ்ல இருக்கு. ஆனா கான்ஜாயிண்ட்ல சேம் ரேடியஸ்லயே இருக்கும். இங்க xylem and phloem ஒன்னாவே இருக்கு, ஒரே ரேடியஸ்லயே இருக்கு. சோ அந்த மாதிரி இருந்தா we call this as conjoint. and நடுவுல உனக்கு கேம்பியம் இருக்கு. இந்த xylem phloem ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து பிரிக்குது. அது பேர் என்ன சொல்லுவோம்? கேம்பியம்னு சொல்லுவோம். so we call this as conjoint collateral bundle. ஸோ இந்த கான்ஜாயின்ட் கொலாட்ரல் எப்படி இருக்கும்? கேம்பியம் இருக்கும் சில வாஸ்குலர் பண்டல்ல, சில கேம்பியம் இருக்காது. அதுக்கும் சில பேர் இருக்கு. கேம்பியம் இருந்துச்சுன்னா we call that as open. கேம்பியம் இல்லைனா we call this as closed. very good ஜீவன். ஸோ இந்த கேம்பியம் எதுக்கு மேம் இருக்கு அப்படின்னு பார்த்தனா, கேம்பியம் is useful for the secondary growth of the plant. ஓகே, செகண்டரி growthனா ஃபியூச்சர்ல இந்த பிளான்ட் வந்து நல்லா ஸ்டெம்மா மாறும்ல, நல்லா பெரிய மரமா மாறுறப்ப அந்த என்னதுடா ஸ்டெம் வந்து நல்லா வந்து என்னவா இருக்கு? திக்கா இருக்கு. that is because என்னது? because of the secondary growth because of the presence of cambium. okay, next conjoint collateral and closed down cambium இருக்காது. okay, I think it is clear. next conjoint பார்த்தோம். next வந்து conjoint collateral open closed பார்த்தாச்சு. and bicollateral னு ஒன்னு இருக்கு. பசங்களா bicollateral னா என்னதுடா? can you say what do you mean by bicollateral? yes, what do you mean by bicollateral? and இன்னும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு லைக் பட்டனை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க பார்க்கலாம். என்னடா நோ ஆன்சர் நோ ரிப்ளை, அவ்வளவுதானா ஜீவன்? ஹவிட்டா நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணணுமா வேணாமா அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஆன்சர் பண்ணுங்க. யூ டோன்ட் நோ மேம். ஓகே, பைகோலேட்ரல்னா பாரு, கான்ஜாயின்ட் கொலேட்ரல் ஓப்பன், இது கான்ஜாயின்ட் கொலேட்ரல் க்ளோஸ்ட். ஆனா பைகோலேட்ரல்ல இதே மாதிரி தான் இருக்கும். xylem and phloem ஒரே ரேடியஸ்ல இருக்கும். ஆனா பாருங்க, ஆல்ரெடி ஸ்மாஷ்டா சூப்பர் அவிட்டா. பைகோலேட்ரல்ல பாத்தீங்கன்னா உனக்கு 2 phloem 2 கேம்பியம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பைகோலேட்ரல். ஸோ 2 கேம்பியம் 2 phloem. ஸோ வெளியில ஒரு phloem அவுட்டர் phloem அண்ட் கீழே ஒரு phloem இன்னர் phloem. phloemக்கு அடுத்து அவுட்டர் கேம்பியம் அண்ட் இந்த phloemக்கு மேல இன்னர் கேம்பியம், நடுவுல xylem இருக்கும். இதுதான் we call it as bicollateral. கிளியர்ன்றவங்க சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். வெரி குட் ஹேனா. கரெக்டா? ஸோ பைகோலேட்ரல் புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம பார்க்க போறது கான்சென்ட்ரிக்னா நேத்து என்ன சொன்னீங்க? கான்சென்ட்ரிக்னா மேம் 2 சர்க்கிள் இருக்கிறது தானே கான்சென்ட்ரிக். கரெக்ட் தான். ஸோ xylem சுத்தி எய்தர் phloem இருக்கலாம், இல்ல phloem சுத்தி xylem இருக்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டல் இருக்கு. ஓகேயா? ஸோ அது பேர் என்ன சொன்னேன்? ஆம்பிவேசல் அண்ட் ஆம்பிக்ரிபிள். ஸோ சொல்லுங்க பசங்களா, ஆம்பிவேசல்ல எது வெளியில இருக்கும், எது உள்ள இருக்கும்? நான் இதுக்கு ஒரு ட்ரிக் கூட சொன்னேன். I don't know who remembers that. யாருக்கு அந்த ட்ரிக் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். எஸ். அண்ட் பசங்களா, இன்னும் நிறைய பேர் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணல. come on. எஸ், I want the right answer. தெரியலையா? Amphi, yesterday I didn't attend the class. Okay, so don't worry ஜீவன், நம்ம வந்து உனக்கு சொல்லித்தரோம். ஆம்பிவேசல்னா என்ன, வாசல் அப்படின்னு இருக்கா? ஸோ ஆல்பபெட்ஸ் பாரு, A to Z இருக்கிறப்ப உனக்கு ஃப்ளோயமோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன? P. xylemோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன? X. ஸோ உனக்கு X கடைசியில் வருதா, P கடைசியில் வருதா? இப்போ வாசல்ன்றது வெளி
ஒரு மாதிரி வீட்டை விட்டு வெளில போனோம்னா வாசல் வழியா தான் போகணும் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ் உனக்கு கடைசியில் வருதா, பி கடைசியில் வருதா? எக்ஸ் தான் கடைசியில் வருது. ஸோ எக்ஸ் தான் வாசல். ஓகே, ஸோ ஜைலம் வெளியில இருக்கு, ஃப்ளோயம் உள்ள இருக்கு அப்படின்னா ஆம்பி வாசல். இதே ஃப்ளோயம் வெளியில இருக்கு, ஜைலம் உள்ள இருக்குன்னா ஆம்பிக்ரிபிள். கிளியரா? எப்படி நம்மளோட ட்ரிக்கு? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி தான்டா. நம்ம வந்து அன்ரிலேட்டடாக ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? தேவையான விஷயம் நம்மளுக்கு உள்ள மண்டையில் இருக்காது. ஆம்பி வாசல் ஆம்பிக்ரிபிளுக்கு மேம் ஏதோ வாசல்னு சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகம் இருக்கும் உனக்கு. அதனால ஐ எம் சேயிங் திஸ் ட்ரிக். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன மேம் பார்க்க போறோம்? What are we going to see today, ma'am? அப்படின்னு பார்த்தோன்னா we are going to see about internal structure of dicot root. என்னது மேம் சொல்றீங்க? internal structure of dicot root. ஓகே, dicot plants ரெண்டு cotyledons இருக்கும். ஓகேயா? ரெண்டு cotyledons இருக்கும். So that is why we call it as dicot plants. monocotனா உனக்கு single cotyledon இருக்கும். cotyledonனா என்ன? It's a part of seed. ஓகே, ஸோ இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ டைகாட் இஸ் லிட்டில் அட்வான்ஸ்டு தேன் மோனோகாட். ஓகே, இப்போ டைகாட் பிளான்ட்ஸ்ல இருக்க ரூட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதுல ஒரு செக்ஷன் எடுக்க போறோம். என்ன பண்ண போறோம்? அதுல நம்ம செக்ஷன் எடுத்து நம்ம அதுல எப்படி செல்ஸ்லாம் இருக்கு, எப்படி டிஷ்யூஸ்லாம் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம வந்து ஜூம் பண்ணி படிக்க போறோம். ஓகே, ஸோ we are going to see the internal structure of dicot root. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? ரூட்டு. ஓகே, ரூட்னா என்ன? வேறு. அந்த வேறு எதோட வேறு? டைகாட் பிளான்ட்டோட வேறு. எந்த டைகாட் பிளான்ட் மேம்? எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்க மேம். பீன்ஸ் இருக்குல்ல, பீன்ஸ் சாப்பிடுவேல, அந்த பீன்ஸோட ரூட் எடுத்துக்கோ. அந்த பீன்ஸ் பிளான்ட்டோட ரூட் தான் எடுக்கிற, அதான் டைகாட் ரூட். ஓகேயா? இப்போ அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை படிக்க போறோம். உள்ள போறேன் நான். எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட்லாம் ஆரம்பத்துல சுட்டி டிவியில, இப்போ இருக்கான்னு தெரியல, அந்த எபிசோட், அந்த ஒரு கார்ட்டூன் இருக்கும்டா, அவங்க அதுல வந்து 5 பசங்க, சூப்பர் ஃபையா என்னன்னு தெரியல, பட் 5 பசங்க இருப்பாங்க. அவங்க புக்குக்குள்ள போவாங்க, புக்குக்குள்ள போய் அந்த ஸ்டோரி எல்லாம் படிப்பாங்க. ஓகே, அது எனக்கு அப்போ வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கார்ட்டூன் வந்து. அதே மாதிரி அவங்க புக்குக்குள்ள போற மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த டைகாட் ரூட்டுக்குள்ள போறோம். என்ன பண்ண போறோம்? நம்ம டைகாட் ரூட்டுக்குள்ள போய் மேம் என்ன மேம் பண்ண போறோம்? நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்படி நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஐ யூ கைஸ் ரெடி? சோ சாட்ல ஒரு ஸ்வாக போட்டு விடுங்க பார்க்கலாம். சாட்ல ஒரு ஸ்வாக போட்டு விடுங்க பார்க்கலாம். கம் ஆன். சோ பசங்களா, இப்ப நான் என்ன சொன்னேன்? அனாட்டமினாவே என்னடா? நான் அனாட்டமினாவே அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்க போறேன் அப்படின்னா தான் அந்த அனாட்டமின்னு சொல்லுவேன் இல்லையா? சோ இப்போ நான் ஒரு தின் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எடுக்கிறேன். பசங்களா, டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் தான் நான் என்ன சொன்னேன்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இலை எடுக்கிறேன். ஓகே, இலை. what I am doing, நான் ஒரு இலை எடுக்க போறேன். ஓகேயா? அது என்ன இலை வேணாலும், ஒரு வேப்பலையோ மா இலையோ என்ன இலைனாலும் ஓகே. இப்போ I am going to take a transverse section. ஓகே, இந்த இலையை வந்து if I am cutting it horizontally, horizontal section எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன்? டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் சொல்லுவேன். ஹாரிசான்டலா ஒரு செக்ஷன் எடுக்கிறேன், கட் பண்ணி எடுக்கிறேன்னா I'll consider that as transverse section. இதுவே நான் வெர்டிகலா கட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா I am going to say that as longitudinal section. ஓகே, I am going to say that as longitudinal section. இப்போ ஒரு ரூட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், let us assume நம்ம டைகாட் ரூட் இது வந்து இப்படி ஏதோ இப்படி இருக்குன்னா, இது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்குல்ல? ஸோ வெயிட், கொஞ்சம் நம்ம அழகா வரையலாம். ஓகே, let us suppose இப்படிதான் இருக்குமா? இப்படி ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குமா? என்னது, நம்ம ரூட்ஸ் இப்படிதான் இருக்குமா? ஸோ இப்போ இந்த ரூட்ல நான் வந்து இப்படி கட் பண்ணி, என்னது, நான் வந்து இப்படி கட் பண்ணி ஒரு செக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன்? லாங்கிடியூடினல் சொல்லுவேன். அதுவே நான் இப்படி கட் பண்றேன், ஓகே, ஸோ எனக்கு ரூட் இப்படி இருக்கு, இதான் ரூட் அப்படின்னு வச்சுக்கோ. ரூட் இப்படி இருக்குமா? வேறு இப்படி தானே இருக்கும், இப்படி தானே பிடிப்பேன். இப்போ நான் இப்படி கட் பண்றேன், ஹாரிசான்டலா கட் பண்றேன் அப்படின்னா ஐ கால் தட் ஆஸ் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ஸோ இது சிலிண்ட்ரிக்கலா இருக்கா இந்த ரூட்டு? ஸோ நான் இப்படி கட் பண்றப்ப எனக்கு அந்த செக்ஷன் எனக்கு மேலே எப்படி வரும்? ரவுண்டா வருமா? ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எனக்கு ரவுண்டா ஒரு பீஸ், ரொம்ப ஸ்லைட்
சாஃப்டா ரொம்ப தின் லேயரா எடுக்கணும். நாங்களாம் வந்து லேப்ல பண்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செக்ஷன் எடுப்போம். ஏன்னா கொஞ்சம் திக்கா வந்துருச்சு. நீ பாரு, நாங்க புது பிளேடு ஒவ்வொரு தடவையும் நான் புது பிளேடு எடுத்துட்டு போவோம். ஏன் சொல்லு, பழைய பிளேடு, அதாவது பழைய பிளேட்னா 2-3 தடவை கட் பண்ண பிளேடு, அப்பா ஷேவ் பண்ண பிளேட்லாம் இல்லை. புது பிளேட்னா ஒரு தடவை நான் வந்து செக்ஷன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் செக்ஷன் எடுத்தாவே அது பழைய பிளேட் தான். அதே பிளேடை வச்சு புது பிளேடு எடுத்துட்டு போவோம். அப்பதான் அந்த ஷார்ப்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு புது பிளேடு எடுத்துட்டு போய் ரொம்ப ரொம்ப தின் லேயரா எடுக்கணும். ஏன் மேம் இவ்வளோ தின் லேயரா எடுக்கணும் அப்படின்னா, தின் லேயரா எடுத்தாதான் நீ அதை ஸ்டெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப் அண்டர்ல பாக்குறப்ப உனக்கு செல்ஸ் கிளியரா தெரியும். திக்கா எடுத்துட்டேன்னு வையன் லேயரு வேஸ்ட் ரிஜெக்டட்னு சொல்லிட்டு மேம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ தின் லேயர் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து 10-15 லேயர் கூட எடுப்போம். ஸோ சில நேரத்தில் அது கூட வராது. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட நீ கொஞ்சம் எடுத்து கொடுடி அப்படி அந்த மாதிரி கேட்டு நாங்கள் வந்து தின் லேயர் எடுத்துகிட்டு போவோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எடுக்கிறோம். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எடுக்கிறோம். இப்படி கட் பண்ணுறப்ப இப்போ சிலிண்டர் இப்படி நான் சிலிண்டருக்கெல்லாம் இருக்குது, இதை நான் கட் பண்ணுறப்ப எனக்கு ரவுண்ட் செக்ஷனாக வருமா? ஸோ இப்போ நான் வந்து மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு நான் பார்த்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, ஐ கேன் see லைக் திஸ். எனக்கு ரவுண்டாக இந்த மாதிரி இருக்கும். ஓகே, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும், அப்படியே பார்க்கக்கூடாது. மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கணும். ஏன்னா வெறுமா பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. பிகாஸ் தீஸ் செல்ஸ் ஆர் வெரி 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 டைனி. ரொம்ப 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 குட்டியா இருக்கும் இல்லையா? ரொம்ப 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 குட்டியா இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அண்டர் த மைக்ரோஸ்கோப். அப்படி பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு, திஸ் இஸ் த கிரவுண்ட் பிளான். இதுதான் வந்து டைரக்டா நீ வந்து பார்க்குறப்ப மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறப்ப உனக்கு வந்து இப்படிதான் இருக்கும். ஹோலா ஆஸ் அ ஹோல் வந்து அந்த செக்ஷன் வந்து உனக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி நீ பார்க்குறப்ப what you can see, உனக்கு அவுட்டரா உனக்கு எபிடர்மல் அவுட்க்ரோத்ஸ் இருக்கு. அதாவது நீ ரூட்ல கட் பண்றதுனால இப்போ இந்த ரூட்ல இங்க வந்து எப்படி இருக்கும், இங்க வந்து குட்டி குட்டியா குட்டி 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 குட்டியா என்னது இருக்கும், ரூட் ஹேர்ஸ் இருக்குமா? ரூட் ஹேர்ஸ் இருக்குமா இல்லையா? ஸோ நான் இப்படி கட் பண்றப்ப எனக்கு அந்த ஒரு ரவுண்ட்ல வந்து அந்த ஒரு ரவுண்ட் செக்ஷன்ல எனக்கு ரூட் ஹேர் சுத்தி இருக்கு. ஓகே, ஸோ த அவுட்டர் லேயர் இஸ் ரூட் ஏர். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிலிஃபெரஸ் லேயர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராமை பார்க்கலாம், அப்புறம் நான் ஒன்னொன்னு பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வரி. ஓகே, எஸ். ஸோ நம்ம ரூட் ஏர் அப்புறம் பிலிஃபெரஸ் லேயர் இருக்கு. நெக்ஸ்ட் உள்ள இத கார்டெக்ஸ் லேயர் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளோயம், இந்த ப்ளூ கலர் பேச்சஸ் ஃப்ளோயம்னு சொல்லுவோம். and in the red color patches we call that as xylem. Okay, I think it is clear. Oh Madhumita, miss you too. Yes yes yes. என்னமோ கேட்டிருக்கீங்களே, டைகாட் ரூட்டோட டெஃபினிஷன் சொல்லுங்கன்னா பசங்களா, what do you mean by dicot? ரெண்டு காட்டிலிடன்ஸ் இருக்கும், அந்த பிளான்ட் தான் we call this as dicot plants. அதுல ரூட் இருக்கு பாத்தியா, அதுல ரூட் வேர் இருக்கு பாத்தியா, அதுல இருக்கிற செக்ஷனை நம்ம வந்து எடுத்து அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். கிளியரா? யார் கேட்டிருக்கிறது? Who is that? யாரு? பாண்டி செல்வி. கிளியரா? பாண்டி செல்விக்கு கிளியர் ஆச்சா? கிளியர்னா சாட்ல ஒரு ஸ்வாகோ இல்ல எஸ் மேம் புரிஞ்சிச்சு. நோ மதுமிதா, நோ, it's not possible. Okay, so yes pasangala, so a thin transverse section of dicot root shows the following structures. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க இந்த கிரவுண்ட் பிளான் இருக்கு, இதல வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கறேன். நல்லா ஜூம் பண்ணி நான் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் மேக்கிங் இட் வெரி கிளியர். அண்ட் இதை தான் வந்து நம்ம படிக்க போறோம். என்னென்ன லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ், என்னென்ன லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்குன்னு படிக்க போறோம். ஓகே, ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எபிப்ளெமா. ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் எபிப்ளெமா. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் மட்டும் ஐ எம் டேக்கிங், அப் டு திஸ் ஒன்லி ஐ எம் டேக்கிங். இந்த ஷேப்ல நான் வந்து அதை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் லேயர் என்னது, எனக்கு எபிப்ளெமா இருக்கு. எபிப்ளெமா இஸ் நத்திங் பட் உனக்கு அந்த அவுட்டர் லேயர், அந்த எபிடர்மல் லேயர் தான் எபிப்ளெமான்னு சொல்றாங்க. ஓகே, மிஸ் யூ டூ மதுமிதா, பட் டோன்ட் வரி, நான் எங்க இருந்தாலுமே ஐ எம் ஹெல்பிங் யூ கைஸ். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம்.
ஓகே, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து I'll be taking CBSE also, don't worry. சந்தோஷமா? டன்னா? எஸ். ஸோ எபிப்ளமா இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர். ஸோ பசங்களா, உனக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் அப்படின்னு சொல்றப்ப யூ ஹாவ் டு ரைட் அபவுட் தீஸ் லேயர். அண்ட் பாண்டி செல்வி, உங்களோட டவுட் கிளியர் ஆச்சா? ஓகே, ஸோ எபிப்ளமா இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர். ஸோ இதுதான் அவுட்டர்மோஸ்ட் லேயர். எபிப்ளமா இஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர். cuticle and stomata are absent. ஸோ இதுல நீ என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எபிப்ளமா இஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர், ஓகே. பட் இங்க நீ வந்து என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? cuticle and stomata are absent. என்னது? டைகாட் ரூட்ல cuticle and stomata are absent. யூசுவலா நம்ம என்ன படிச்சோம்? டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல எனக்கு எபிடெர்மஸை தவிர்த்து ஐ ஹாவ் என்னது? ஸ்டொமேட்டா அப்படின்னு நம்ம படிச்சோம். பட் நம்ம டைகாட் ரூட்ல ஸ்டொமேட்டா இருக்காது. ஓகே ஓகேடா மதுமிதா, டோன்ட் வரி, கண்டிப்பா நம்ம எடுத்துடலாம். ஓகே, கண்டிப்பா நம்ம எடுக்கலாம். கண்டிப்பா நீங்க என்ன நம்பலாம், நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேயா? ஸோ எஸ் பசங்களா, என்னடா சொல்லிட்டு இருந்தேன்? இந்த எபிப்ளமால யூசுவலா எபிடெர்மஸ்ல இருக்க வேண்டிய ரெண்டு ஸ்ட்ரக்சர் cuticle அண்ட் ஸ்டொமேட்டா ரெண்டுமே வந்து இங்க இல்ல. ஓகே, ரெண்டுமே இதுல வந்து இல்ல. ஏன் வந்து யாராச்சும் யோசிச்சிங்களா? அது வந்து ஏன்னா இது ரூட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும். ஸோ இங்க வந்து ஸ்டொமேட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்க cuticle இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. cuticle வந்து யூசுவலா வாட்டர் எஸ்கேப் ஆகுறத தடுக்கிறது தான் cuticle. ஸோ இங்க cuticle வேணாம். ஸ்டொமேட்டா ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதுவுமே இங்க வேண்டாம், because it is underground. Okay, so cuticle and stomata are absent and unicellular root hairs are present. என்னது? இந்த எபிப்ளமால unicellular root hairs are present. என்ன cellular? Unicellular. So இது unicellular root hairs are present. Okay, root hairs, epidermal outgrowths நம்ம படிச்சோம் இல்லையா? So unicellular root hairs are present and it is also known as rhizodermis or piliferous layer. Okay, it is known as rhizodermis or piliferous layer. So in the epiblema layer we can also call it as rhizodermis or piliferous layer. Okay, dicot root la in the epiblema layer we can also say it as என்னது? rhizodermis or piliferous layer. So பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் டேட் வந்து நான் அஃபிஷியலா வந்து ஃபிக்ஸ் பண்ணல, பட் கூடிய சீக்கிரமா நம்ம சிபிஎஸ்இ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10th ஸ்டாண்டர்ட் தானே? 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ இஸ் கமிங் சூன். ஓகே, so it is also known as rhizodermis or piliferous layer. next என்ன? அடுத்த லேயர் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எபிப்ளமா, அது இன்னும் rhizodermis சொல்லலாம், piliferous லேயர்னு சொல்லலாம். cuticle and stomata இல்ல, அதே மாதிரி unicellular root hairs are present. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த செக்ஷன், அடுத்த லேயர் என்னது மேம் அப்படின்னு பார்த்தா, now we are going to see about cortex. what do you mean by cortex டா பசங்களா? இங்க cortexல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம படிக்க போறோம். cortex, it is a multi-layered. Okay, it is a multi-layered. So epiblema மாதிரி இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப் இல்ல ரெண்டு லேயர் மட்டும் கிடையாது. நம்ம cortex is multi-layered. இங்க பாருங்க எவ்வளோ லேயர்டு இருக்கு பாருங்க, எவ்வளோ லேயர்ஸ் இருக்கு பாருங்க. இங்க this is one layer, இது ஒரு லேயர், அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லேயர், லேயர் இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. So cortex is multi-layered. இதுல இருந்து இது வரையும் cortex தான், இதுல இருந்து இது வரையும் என்னது? This is root hair, this is piliferous layer, and this is cortex. இல்லையா? cortex is multi-layered, multicellular. Okay, so made up of thin walled parenchymatous cells. Okay, so cortex வந்து ஆக்சுவலா பார்த்தனா parenchymatosum இருக்கலாம், sclerenchymatosum இருக்கலாம், collenchymatosum இருக்கலாம். பட் இங்க டைகாட் ரூட்ல பார்த்தனா நீ ஸ்பெசிஃபிக்கா cortexல என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு கேட்டா you should write parenchymatous cells. என்ன cells? parenchymatous cells.
ஓகே thank you so much மதுமிதா. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம வந்து சிபிஎஸ்இ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா அட்லீஸ்ட் ஹேவ் யோர் ஸ்நாக்ஸ். ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நல்லா அதுக்காக இப்பயே சாப்பிடாதீங்கடா, அப்புறம் இங்கே ஃபோக்கஸ் போயிடும். ஓகேயா, ரெடியா? ஓகே, ஸோ எபிப்ளமா பார்த்தாச்சு. கார்டெக்ஸ்ல இட் இஸ் மல்டி லேயர்ட் செல்ஸ். அண்ட் என்ன டைப் ஆஃப் செல்ஸ்? பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். பேரன்கைமேட்டஸ் செல்ஸ்னாவே இங்கே இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸும் இருக்கும். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்னா என்ன? ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவுல. இன்டர் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கு, அது நடுவுல இருக்கிறதா நம்ம இன்டர்னு சொல்லுவோம். இதே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இருக்கிறத நம்ம இன்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்னா ரெண்டு செல்லுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இங்கே இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கு கார்டெக்ஸ்ல. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு அப்படின்னு பார்த்தோன்னா, சாரிடா, இது ஒரு செல்லு அண்ட் இது ஒரு செல்லு அண்ட் இது ஒரு செல்லு. ஓகே, அண்ட் யூ கேன் see space here. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுதான் what do we call? இதுதான் நம்ம இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் we call இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இன்ட்ரான்னு எழுதிடாதீங்க, தப்புடா பசங்களா. இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஓகேயா? ஓகே, கார்டெக்ஸ் பத்தி படிச்சாச்சா? புரிஞ்சிச்சா? ஓகே, when 7th standard. ஹலோ சுதாகர் மனோகரன், உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். ஐ எம் so happy. பசங்களா, you guys are really fantastic. பட் 7th ஸ்டாண்டர்ட் எனக்கு தெரியலடா. கண்டிப்பா வந்து நான் எங்க டீம் கிட்ட சொல்றேன். ஏன்னா 7th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் ஆர்வமா இருக்காங்கன்னு நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, எஸ் மதுமிதா நம்மளுக்கு வந்து பிளான் நிறைய போட்டு விடுறாங்க. ஓகே மதுமிதா, நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்கப்படும். ஓகே, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேயா? So cortex is a multi-layered large zone made of thin-walled parenchymatous cells with intercellular spaces. Okay, so parenchymatous cells இருக்கும் with intercellular spaces. என்னது? With intercellular spaces. And it stores food and water. Usually cortex ஓட வேலையை நம்ம அதானே பார்த்தோம். cortex ஓட வேலையே என்ன? அது ஃபுட் ஸ்டோர் பண்ணும், வாட்டரை ஸ்டோர் பண்ணும். யூஸ்வலா பார்த்தோன்னா குடவுனே இதுதான். என்னது? நம்ம கார்டெக்ஸ் தான் நம்மளோட பிளான்ட், ஒரு நம்மளோட பிளான்ட்டோட குடவுன்னே வச்சுக்கலாம். ஏன்னா இது உள்ள நிறைய செல்ஸ் இருக்கு, அது ஓகே. பட் யூஸ்வலா பார்த்தோன்னா இந்த கார்டெக்ஸ் டிஷ்யூ தான் யூஸ்வலா இட் வில் ஸ்டோர் ஃபுட் அண்ட் வாட்டர். புரியுதா? கிளியரா? ஸோ எபிப்ளமா பார்த்தாச்சு, கார்டெக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வில் கோ ஃபார் த அதர் லேயர். எபிப்ளமா கார்டெக்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன? எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ். என்னது? எண்டோடெர்மிஸ். ஓகே, எண்டோடெர்மிஸ் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து கார்டெக்ஸ் வேற எண்டோடெர்மிஸ் வேற அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கார்டெக்ஸ்ல தான் உனக்கு எண்டோடெர்மிஸ் இருக்கு. என்னது? கார்டெக்ஸ்ல தான் you have endodermis. ஸோ ரெண்டும் வேற வேற நினச்சிடாதீங்க. இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர் தான் எண்டோடெர்மிஸ். கார்டெக்ஸ்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு, அதுல கடைசி இன்னர்மோஸ்ட் லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as endodermis. ஓகே, இப்போ எண்டோடெர்மிஸ் எப்படி இருக்கும்? the cells are barrel shaped. என்னது? the cells are barrel shaped. barrelனா உனக்கு இந்த ஷேப்ல இருக்கும். ஓகே, barrel shaped. the cells are barrel shaped. ஓகே, and closely packed. நல்லா பக்கத்துல பேக் ஆயிருக்கும். ஓகே, அவ்வளோ ஸ்பேஸ்லாம் நடுவில் இல்லை, நல்லா பக்கத்துல உனக்கு வந்து pack ஆயிருக்கும். So the cells are barrel shaped, closely packed and show band like thickenings. பசங்களா, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஓகே, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. the cells are barrel shaped. ஓகே, ஞாபகம் இருக்கும். closely packed ஞாபகம் இருக்கும். இப்போ பாரு, and show band like thickenings on their radial and inner tangential walls. ஓகே, இந்த செல்ஸ் எண்டோடெர்மிஸ்ல பேரல் ஷேப்டா இருக்கும், க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். ஆனா இங்க வந்து அதோட ரேடியல் அண்ட் டான்ஜென்ஷியல் வால்னா என்ன? அதோட அவுட்டர் லேயர், அந்த சுவர் மாதிரி. ஓகே, அந்த செல்லோட அவுட்டர் லேயர்ல தேர் வில் பி பேண்ட் லைக் திக்கனிங்ஸ்.
பேண்ட் லைக் திக்கனிங்ஸ், நல்லா திக்கா பேண்ட் மாதிரி திக்கனிங்ஸ் இருக்கும். அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா we call this as Casparian strips. Okay, we call this as Casparian strips. Okay, so என்னது endodermis, they have barrel shape, they are barrel shaped cells closely packed and show band like thickenings. இந்த செல்ஸ்ல band like thickenings இருக்கும். அது பேர் என்ன, பேர் என்ன, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேரை மறந்துடக்கூடாது. Casparian strips. ஓகே, ஸோ சில செல்ஸ்ல வந்து இந்த Casparian strips இருக்கும். But these Casparian strips are absent in the endodermis cells which are located opposite to the protoxylem. Okay, so இதே Casparian endodermisல இந்த Casparian strips இருக்குன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க பசங்களா, நல்லா கவனிங்க, இப்ப நல்லா கவனிங்க. Casparian strips வந்து இந்த endodermis cellsல இருக்கும்னு சொன்னேன். But சில endodermis cells அதுல வந்து உனக்கு இந்த Casparian strips வந்து இருக்காதான். ஓகேயா, இருக்கும் ஆனா இருக்காது. அப்ப அது அதாவது எண்டோடர்மிஸ்ல சில செல்ஸ்ல இருக்கு அண்ட் சில செல்ஸ்ல இருக்காது. என்னது இருக்காது? Casparian strips இருக்காது. அந்த திக் பேண்ட், என்னது திக் பேண்ட் லைக் திக்கனிங்ஸ், அது வந்து உனக்கு அந்த வால்ஸ்ல இருக்காது. அந்த Casparian strips சில செல்ஸ்ல இருக்காது. ஓகே, எந்த செல்ஸ்ல மேம் இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா the endodermis cells which are located opposite to the protoxylem, which are located opposite the protoxylem. protoxylem-னா என்ன? எந்த xylem வந்து உனக்கு earlier-ஆ வந்து ஃபார்ம் பண்ணுச்சோ, நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். xylem வந்து உனக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு, protoxylem and metaxylem-னு இருக்கு. protoxylem அப்படின்னா earlier-ஆ முன்னாடி ஃபார்ம் பண்ண xylem, metaxylem-னா லேட்டரா ஃபார்ம் ஆன xylem. புரியுதா? புரோட்டோசைலம் வந்து ஏர்லியரா ஃபார்ம் பண்ணது, மெட்டாசைலம்ன்றது லேட்டரா ஃபார்ம் பண்ண xylem. ஸோ புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற செல்ஸ்லாம் வந்து நல்லா கவனி, நல்லா கவனி, நல்லா கவனிங்க. ஓகே, புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்ஸ்ல இருக்கிற நம்ம எண்டோடர்மிஸ் செல்ஸ்ல என்ன இருக்காதாம்? Casparian strips இருக்காதாம். ஓகேயா? எதுக்கு மேம்? கேள்வி வரும்ல, கேள்வி வரணும். ஏன்னா பசங்க should be always curious. ஏன் மேம், எதுக்கு மேம் கேக்குறீங்களே, மேம் ஏன் மேம் இங்க இருக்கீங்க, மேம் ஏன் மேம் இது எடுக்கிறீங்க கேக்குறீங்களே, அதே மாதிரி மேம் ஏன் மேம் இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு கேளுங்க. ஸோ நீங்க கேட்கலனாலும் நான் சொல்றேன். ஸோ இந்த endodermis cells which are opposite to the protoxylem, protoxylem ஆப்போசிட்ல இருக்கிற endodermis cellsல இந்த Casparian strips இருக்காது. ஏன்னா வாட்டர் வந்து, வாட்டர் தண்ணி இருக்கு பாத்தியா, தண்ணி வந்து கார்டெக்ஸ்ல இருந்து உனக்கு உள்ள xylemக்குள்ள போகணும்ல. xylemக்குள்ள போகணும்னா இந்த Casparian strips நடுவுல ஒரு தடுப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி போவோம்? ஸோ Casparian stripsன்றது வந்து அது இருந்துச்சுன்னா அது வழியா தண்ணி போகாது. ஓகேயா? ஸோ எண்டோடர்மிஸ்ல மற்ற செல்ஸ்லாம் பார்த்தோன்னா Casparian strips இருக்கு. ஸோ அது மூலமா தண்ணி வந்து டிராவல் ஆகாது. ஆனா இந்த புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த எண்டோடர்மிஸ் செல்ஸ்ல வந்து Casparian strips இருக்காது. ஸோ இங்க வந்து தண்ணி மூவ் ஆகும். ஓகே, ஸோ நீங்க பார்த்தனா இன்னும் கிளியரா சொல்லணும்னா நல்லா கவனிங்க. ஸோ ப்ளூ கலர்ல போடுறேன். இப்ப இது ரூட் தானே. ஸோ உனக்கு வாட்டர் வந்து இது வழியா வருமா? ரூட் ஏர்ஸ் மூலமா உள்ள போய் தண்ணி வந்து இதுக்குள்ள போகி கார்டெக்ஸ் வழியா தண்ணி வரும், தண்ணி வரும், தண்ணி வரும். கார்டெக்ஸ்ல இருந்து இப்ப தண்ணி எங்க போனோம்? xylemக்குள்ள போனோம். ஏன்? xylem தான் நம்ம தண்ணி வண்டி இல்லையா? நம்ம தண்ணி லாரி வண்டி சொன்னேன், அதுதானே எல்லா இடத்துக்கும் தண்ணி சப்ளை பண்ணோம். ஸோ xylem கிட்ட எடுத்துட்டு போய் சேரணும் இல்லையா? டென்ஷன்லாம் ஆகல. ஓகே, ஸோ தண்ணி உள்ள போகுது இல்லையா? ஸோ தண்ணி உள்ள போயிட்டே இருக்கு. ஸோ இது xylemக்குள்ள போனோம். இங்க எண்டோடர்மிஸ்ல Casparian strips இருக்கு. எண்டோடர்மிஸ்ல மேக்ஸிமம் எல்லா செல்லையும் Casparian strips இருக்கு. Casparian strips இருக்கிற எண்டோடர்மிஸ் வழியா தண்ணி பாஸ் ஆக முடியாது. ஆனா இந்த புரோட்டோசைலம் ஏர்லியர் ஃபார்ம் ஆன xylem, புரோட்டோசைலம் எங்க இருக்கு? புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற எண்டோடர்மிஸ்ல, ஓகே இங்க ஷேட் ஆயிருக்குல, இது வழியா உனக்கு தண்ணி போய் உனக்கு xylemக்குள்ள தண்ணி போகும். ஓகே, ஸோ இது மூலமா
So the endodermis cells, நல்லா கவனிங்க, நல்லா நோட் பண்ணு. The endodermis cells without Casparian strips. Endodermis cells without Casparian strips. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? We call that as passage cells. அதை என்ன சொல்லுவோம்? We call that as passage cells. Okay? இங்க திக்கனிங் இருக்குல்ல, அதான் ஷேட் பண்ணியிருக்காங்கல்ல, passage cell நம்ம இதை தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான் எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ் சுத்தி இப்போ எல்லாத்துலேயுமே உனக்கு வந்து காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஓகேயா? உனக்கு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஆனா நம்ம பேசேஜ் செல்ல மட்டும் உனக்கு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்காது. ஸோ தட் வாட்டர் உனக்கு உள்ள போகும். அங்க மட்டும் உனக்கு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்காது. ஸோ உனக்கு கார்டெக்ஸ்ல இருந்து ஜைலம்குள்ள வாட்டர் உள்ள போகும். கிளியரா? கிளியர்ன்றவங்க சாட்ல ஒரு ஸ்வாகோ இல்ல சாட்ல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பார்க்கலாம். கமான். என்னடா நோ ரிப்ளை? ஐ வாண்ட் சம் குட் இன்டராக்ஷன் டா பசங்களா. அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமான் கமான். ஹலோ தேவநிதி, கமான். எஸ், ஓகே, அவ்வளவுதானா? மத்தவங்க எங்க போனீங்க? ஹவிதா, ஹேனா, மதுமிதா, சுதாகர், வேற அரவிந்த். சீக்கிரமா முடிக்க சொன்னீங்க. அரவிந்த காணுமே. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகே, சோ எனக்கு the endodermis cells without Casparian strips, அத நான் என்ன சொல்லுவேன்? I call that as passage cells. Okay, so the endodermis cells which are located opposite to the protoxylem, இங்கெல்லாம் வந்து Casparian strips இல்ல. Without Casparian strips, அத நம்ம என்ன சொல்லுவோம்? We call that as passage cell. இது வழியா தான் உனக்கு கார்டெக்ஸ்ல இருந்து ஜைலம்குள்ள தண்ணி போகும். ஓகே, அடே சாஹிஷ்ணு, நீ ஏன்டா கெமிஸ்ட்ரி ட்ரிக்கை எடுத்துட்டு வந்து பயாலஜி கிளாஸ்ல போடுற? சாஹிஷ்ணு, நீங்க சொன்ன ட்ரிக்கு நான் சொன்ன ட்ரிக்கை போடுறீங்க. ஆனா நான் கூட என்னடா இவ்வளோ பெருசா சாஹிஷ்ணு போடுறாங்களேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, ஏண்டா இது பயாலஜி கிளாஸ்டா. தட்ஸ் வெரி குட். அவன் சொன்ன, இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், இவன் என்னடா சொல்றான் இவன் அப்படின்னு யோசிக்கலாம். பசங்களா, அது நான் வந்து ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் அந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கரெக்டா சாஹிஷ்ணு? கரெக்டா. நல்ல ஒரு ஆன்சரு. ஆனா டைமிங் தப்பு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மற்ற பசங்களுக்கு தெரியலன்னா நீ அந்த செஷன் போய் பார்த்தா தெரியும். தட் இஸ் a trick to learn the first 20 elements of periodic table. ஓகே, அண்ட் வெரி குட் ஈவினிங் சாஹிஷ்ணு. எப்படியோ வந்துட்டீங்க கிளாஸ்க்கு. ஓகே, ஓகேடா. ஸோ passage cell. ஸோ passage cellோட வேலை என்ன? It helps in the movement of water and dissolved salts from cortex to xylem. ஓகே, ஸோ கார்டெக்ஸ் டு xylem உனக்கு வாட்டரும் சால்ட்ஸும் மூவ் ஆகுறதுக்கு நம்ம passage cell ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எபிப்ளமா பார்த்தாச்சு, கார்டெக்ஸ் பார்த்தாச்சு, எண்டோடர்மஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டீல். ஸ்டீல் அப்படின்னோடனே மேம் ஸ்டீலிங்கா மேம், திருடுறதா மேம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸ்டீல்ன்றது இங்க வேற. பயாலஜி டேர்ம்ல ஸ்டீல்ன்றது வேற. என்னது மேம் ஸ்டீல்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? வாட் டு யூ மீன் பை ஸ்டீல் அப்படின்னு பார்த்தனா, நல்லா கவனி. இதெல்லாம் உனக்கு 1 மார்க் 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகே, 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல they will be asking questions in this. What do you mean by steel? All tissues inner to endodermis. என்னது? எண்டோடர்மஸ்க்கு உள்ள இருக்கிற எல்லா டிஷ்யூயும் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா டிஷ்யூயும், எண்டோடர்மஸ்க்குள்ள இருக்கிற எல்லா டிஷ்யூமே we call that as steel. ஓகேயா? ஸோ ஆல் டிஷ்யூஸ், என்னது? ஆல் டிஷ்யூஸ் inner to endodermis constitute steel. ஓகே மேம், என்ன மேம் சொல்றீங்க? ஸ்டீலுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஸோ இதுவரை எண்டோடர்மஸ் பார்த்தோம். எண்டோடர்மஸ்க்கு உள்ள என்னென்ன வேற என்ன இருக்கும்? பெரிசைக்கிள் இருக்கு, பித் இருக்கு, வாஸ்குலார் பண்டல் இருக்கு. பெரிசைக்கிள் இருக்கு,
பித் இருக்கு அண்ட் வாஸ்குலார் பண்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டீல்னு சொல்லுவோம். இந்த மூணுத்தையும் சேர்த்து நான் ஒரு டேர்ம் கொடுக்குறேன், அது பேர் தான் என்ன, ஸ்டீல். STEELE. புரியுதா? ஸோ all tissues inner to endodermis constitute steel. ஸோ இப்போ ஒன்னொன்னுத்தையும் பத்தி படிக்கலாம். பெரிசைக்கிள்னா என்ன? ஹலோ ஹேவேட்டா? ஓகேடா, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வாயை திறந்து போடுறீங்களே. ஸோ லைவ் சாட்ல ஓகே மேம், புரியுது மேம், எஸ் மேம் அப்படின்னு சொன்னாதான் உனக்குமே வந்து உனக்கு பிரெயினுக்கு வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் போகும், உண்மையாலே உனக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ பசங்களா, நீ வந்து ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இங்க வந்து சைலண்டா இருக்கக்கூடாது. ஓகே, இங்க வந்து யூ ஹாவ் டு இன்டராக்ட். நீங்க ஆன்சர்ஸ் பண்ணணும், நீ வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும், டவுட்ஸ் கேட்கணும். ஓகே, என்ன டவுட்ஸா இருந்தாலும் கேட்கலாம். ஐ எம் ஹியர் டு சால்வ் யூ, ஐ எம் ஹியர் டு சால்வ் தோஸ் டவுட்ஸ், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ பெரிசைக்கிள் பார்த்தனா இன்னர் டு எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்க்கு அடுத்த லேயர் என்னது, பெரிசைக்கிள். Inner to endodermis lies a single layer of pericycle. It is a site of origin of lateral roots. என்னது? It is a site of origin of lateral roots. So endodermis பார்த்தோம். என்னது? endodermis பார்த்தோம். இதுதான் endodermis layer அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கு. என்னது? நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம பெரிசைக்கிள்னு சொல்றோம். ஓகே, இது வந்து எண்டோடர்மிஸா? ஓகே, அண்ட் எண்டோடர்மிஸ்க்கு கீழே ஒரு லேயர் இருக்கு. we call this as pericycle. ஓகே, எண்டோடர்மிஸ்க்கு கீழே ஒரு லேயர் இருக்கு அண்ட் அதை நம்ம என்ன சொல்றோம், we call that as pericycle. இங்க பாரு, இங்க ஒரு சிங்கிள் லேயர் இருக்கா? we call that as pericycle. ஓகே, அதுவுமே சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். ஓகே, பெரிசைக்கிள்ல இருந்து தான் உனக்கு லேட்ரல் ரூட்ஸ், சைடு வழியா ரூட்ஸ் வருது பாத்தியா, அங்க இருந்து தான் உனக்கு லேட்ரல் ரூட்ஸ் வளரும். ஓகே, அங்க இருந்தா லேட்ரல் ரூட்ஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன, வாஸ்குலார் பண்டில். வாஸ்குலார் பண்டில் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசங்களா நோட் இட் டவுன். ஏன்னா இது வந்து உனக்கு வந்து கொஸ்டின்ல கேட்கலாம், கொஸ்டின்ல கேட்பாங்க அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஓகே, ஸோ வாஸ்குலார் பண்டில் தான் டைகாட் அண்ட் மோனோகாட்க்கு மோஸ்டா வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா இங்கே தான் டிஃபரன்சஸே இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ நல்லா கவனி. ஸோ வாஸ்குலார் பண்டில் உனக்கு டைகாட் ரூட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் வில் பி ரேடியல். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். என்னது? இட் இஸ் ரேடியல். ரேடியல்னா என்ன சொன்னேன், ரேடியல் வாஸ்குலார் பண்டில்னா xylem and phloem will be present in different radii alternating to each other. ஓகேயா? ஸோ xylem phloem xylem phloem xylem phloem xylem phloem னு சொல்லிட்டு உனக்கு ஒவ்வொரு ரேடியஸ்லயுமே alternating to each other உனக்கு வாஸ்குலார் பண்டில் இருக்கும், அதாவது வாஸ்குலார் டிஷ்யூஸ் இருக்கும். கிளியரா? ஸோ இட் இஸ் ரேடியல் அண்ட் xylem is exarch. பசங்களா எக்ஸார்க்னா என்னடா, எண்டார்க் அண்ட் எக்ஸார்க்னா என்னன்னு நான் சொன்னேன். ஸோ xylem வந்து உனக்கு 2 டைப்பா இருக்கும், எக்ஸார்க் எண்டார்க் அப்படின்னு நான் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல. எண்டார்க் அப்படின்னா புரோட்டோசைலம் எங்க இருக்கும் அண்ட் மெட்டாசைலம் எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சோம். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ கேன் எனிஒன் சே, எண்டார்க்ல பாரு, புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். புரோட்டோசைலம் உனக்கு உள்ள இருக்கும் அண்ட் மெட்டாசைலம் உனக்கு வெளியில இருக்கும். புரோட்டோசைலம் உள்ள இருக்கும், மெட்டாசைலம் வெளியில இருக்கும்னா தட் இஸ் எண்டார்க். புரோட்டோசைலம் வெளியில இருக்கும் ஆனா மெட்டாசைலம் உள்ள இருக்கும்னா தட் இஸ் எக்ஸார்க். சோ இங்க பாருங்க, உனக்கு வந்து புரோட்டோசைலம் உள்ள இருக்கா வெளியில இருக்கா? இங்க வந்து புரோட்டோசைலம் இஸ் வெளியில இருக்கு இல்லையா, ஏர்லியர் ஃபார்ம்டு xylem அது எல்லாமே வெளியில இருக்கு. சோ we call the xylem is exarch. நல்லா கவனிங்க, புரோட்டோசைலம்னா குட்டி குட்டி xylems, குட்டி குட்டியா இருக்கிறதுலாம் புரோட்டோசைலம், பெருசு பெருசா இருக்கிறதுலாம் மெட்டாசைலம். புரோட்டோனா முன்னாடி ஃபார்ம் பண்ண xylem, மெட்டானா பின்னாடி ஃபார்ம் பண்ண xylem. ஓகேயா? சோ இங்க பார்த்தனா என்னடா என்ன சொன்ன, புரோட்டோசைலம் ஏர்லியர் ஃபார்ம்டு xylem அது உனக்கு வெளியில இருக்கு. This is protoxylem and metaxylem உனக்கு உள்ள இருக்கு. ஐயோ, not this. metaxylem உனக்கு
உள்ள இருக்கு. புரோட்டோசைலம் வெளியில, மெட்டாசைலம் உள்ளனா we call this as exarch. xylem வந்து exarch இருக்கு. so xylem வந்து ரேடியலா இருக்கு. அதாவது xylem phloem. xylem phloem. இந்த blue color patches தான் phloem. ஓகே, இந்த blue color patches தான் என்னது? phloem. அந்த இந்த ரெட் கலர் patches தான் என்ன? xylem. இல்லையா? so xylem phloem உனக்கு different radiusல arrange ஆயிருக்கு. so xylem is radial and protoxylem உனக்கு வெளியில இருக்கிறதுனால xylem is exarch. xylem is exarch. okay, xylem is exarch. இல்லையா? and next என்ன? and tetrarch. tetrarchனா 4 patches-ஆ இருக்கு. xylem உனக்கு இங்க 4 patches-ஆ இருக்கு. இங்க பாரு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு. so this is tetrarch. okay, எப்படி இருக்கு? xylem ரேடியலா இருக்கு, xylem வந்து exarch-ஆ இருக்கு and xylem 4 patches-ஆ இருக்கு. so it is tetrarch. okay, so 4 patches-ஆ இருக்கு. so that is tetrarch. The tissue present between xylem and phloem is called conjunctive tissue. xylem-க்கும் phloem-க்கும் நடுவுல இருக்கிற tissue radial vascular bundle ஸ்பெஷலா நல்லா கவனி. ஓகே, radial vascular bundle xylem and phloem-க்கு நடுவுல இருக்கிற tissue-வை நம்ம என்ன சொல்லுவோம்? conjunctive tissue ன்னு சொல்லுவோம். we call that as conjunctive tissue. நல்லா கவனிங்க. இங்க பாரு. ஓகே, எங்க இதுதான் உனக்கு இது வந்து உனக்கு xylem and this is phloem. இல்லையா? this is xylem and this is phloem. இதுக்கு நடுவுல you have some tissue called as conjunctive tissue. xylem phloemக்கு நடுவுல இருக்கிற tissue we call that as conjunctive tissue and Casparian strips தான் the thickenings. okay, Casparian strips. endodermisல இருக்கிற thickenings தான் Casparian strips னு சொல்லுவோம். ஓகேயா? and நடுவுல இருக்கிறது உனக்கு பித்து. கிளியரா? கிளியர்ன்றவங்க சாட்ல ஒரு ஃபயர் தட்டி விடுங்க பார்க்கலாம். okay, so conjunctive tissue in dicot root, it is made up of parenchyma. okay, so conjunctive tissue dicot rootல உனக்கு parenchymatous cells ஆ மேட் ஆயிருக்கு. parenchymatous cells ஆல மேட் ஆயிருக்கு conjunctive tissue. and பித்துனா என்ன? பித்து தான் உனக்கு சென்டர்ல young root contains pith whereas in old root pith is absent. dicot rootல பார்த்தனா young rootல பார்த்தனா பித்து இருக்கு. அதாவது இந்த சென்டர் பார்ட் இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as pith. young rootல உனக்கு பித்து இருக்கு, ஆனா ஓல்ட் ரூட்ல உனக்கு பித் இருக்காது. கிளியரா? கிளியரா? சோ பசங்களா, நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஒரு குயிக் ரீகால் பண்ணிடலாம். இதுதான் கிரவுண்ட் பிளான். ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோப்ல மேலாப்ல உனக்கு இப்படிதான் தெரியும். அண்ட் அதான் வந்து நம்மள நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உனக்கு எபிப்ளமா இருக்கு. எபிப்ளமால நீ வந்து ரைசோடர்மஸ்னு சொல்லலாம், இல்ல பிலிஃபிலரஸ் லேயர்னு சொல்லலாம். யூனிசெல்லுலார் ரூட் ஹேர்ஸ் இருக்கும். யூனிசெல்லுலார் ரூட் ஹேர்ஸ் இருக்கும். and இதுல cuticle and stomata வந்து absent ஆயிருக்கும். ஓகே, நல்லா கவனி. I am recalling it. so நல்லா கவனிங்க. outermost layer cuticle stomataவும் இருக்காது, ஏன்னா இது ரூட் தேவையில்லை cuticle stomataவும். and அதே மாதிரி rhizodermis or piliferous layerனு சொல்லலாம். and அதே மாதிரி எபிப்ளமாக்கு அப்புறம் இருக்கிற லேயர் என்ன? cortex. cortex is made up of parenchymatous cells. parenchymatous cells with intercellular spaces. செல்லுக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்கு, intercellular spaces. and இதோட வேலை என்ன? இதோட வேலை it stores food and water. எபிப்ளமா முடிச்சாச்சு, கார்டெக்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எண்டோடர்மஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எண்டோடர்மஸ். எண்டோடர்மஸ் அப்படின்றது இன்னர் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். அவ்வளவுதான். என்னது? எண்டோடர்மஸ்ன்றது இன்னர் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். ஓகே, அதுல தான் என்ன இருக்கும்? வெரி இம்பார்ட்டன்ட். எண்டோடர்மஸ் லேயர் எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு. பேரல் ஷேப்ட், க்ளோஸ்லி பேக்ட் அண்ட் இதுல பேண்ட் லைக் திக்கனிங்ஸ் இருக்கும் எண்டோடர்மஸ்ல. அது பேர் என்ன? காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். எண்டோடர்மஸ்ல தான் உனக்கு பேண்ட் லைக் திக்கனிங்ஸ் இருக்கும். அது பேர் என்ன? காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். அண்ட் சில செல்ஸ்ல, இந்த எண்டோடர்மஸ் செல்ஸ்ல காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்காது. என்னென்ன செல்ஸ்? புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற செல்ஸ் எண்டோடர்மஸ் செல்ஸ்ல உனக்கு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்காது. அந்த செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? we call that as passage cells.
இந்த பேசேஜ் செல்லோட வேலை என்ன? ஏன்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இல்ல. ஸோ கார்டெக்ஸ்ல இருந்து சைலம்குள்ள தண்ணி வந்து டிராவல் ஆகணும்னா உனக்கு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ பேசேஜ் செல் மூலமா தான் உனக்கு வாட்டரும் டிசால்வ்ஸும் டிராவல் ஆகுது. அண்ட் எண்டோடர்மஸ்க்கு அடுத்தது என்னது? ஸ்டீல். ஸ்டீல்ன்றது என்னது? பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித்து. இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து ஸ்டீல்னு சொல்லுவோம். பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல் தான் நம்ம வந்து ஸ்டீல்னு சொல்லுவோம். புரியுதா? எல்லா டிஷ்யூ இன்னர் டு எண்டோடர்மஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டீல்னு சொல்லுவோம். பெரிசைக்கிள் எண்டோடர்மஸ்க்கான அடுத்த சிங்கிள் லேயர் தான் பெரிசைக்கிள். கிளியரா? எண்டோடர்மஸ்க்கான அடுத்த சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருந்தா லேட்ரல் ரூட்ஸ் உனக்கு வளரும். நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டல். இதுதான்டா ரொம்ப 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 முக்கியம். பசங்களா நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. வாஸ்குலர் பண்டல் சைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? ரேடியல், டிஃபரெண்ட் ரேடியல் அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி சைலம் வந்து எக்ஸார்க், புரோட்டோசைலம் வெளியில இருக்கும், அதான் எக்ஸார்க். 4 பேச்சஸா இருக்கிறதுனால டெட்ரார்க். அண்ட் சைலம் அண்ட் ஃப்ளோயம்க்கு நடுவில் இருக்கிற டிஷ்யூ பேர் என்ன? கன்ஜக்டிவ் டிஷ்யூ. அண்ட் இந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூ எந்த மாதிரி செல்ஸால மேடா இருக்கும்? பேரன்கைமேட்டிக் செல்ஸ். அண்ட் நடுவுல பித். ஓகே, நடுவுல அந்த ஸ்டீல் நடுவுல உனக்கு பித் இருக்கும். யங் ரூட்ல மட்டும்தான் இருக்கும், ஆனா ஓல்டு ரூட்ல இருக்காது. அவ்வளவுதான்டா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட்டுக்கு ஒரு பெரிய கும்பிடு. முடிஞ்சாச்சு. செமையா புரிஞ்சுச்சா? செமையா புரிஞ்சுச்சா? ஸோ இந்த டயக்ராம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் கண்டிப்பா உனக்கு கேட்பாங்க எக்ஸாம்க்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டயக்ராம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியரா? சாட்ல ஒரு ஸ்வாக் தட்டி விடுங்க பார்க்கலாம். அண்ட் பசங்களா, இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாம இருக்கீங்க, இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாம இருக்கீங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. ஹலோ, எஸ் ஹானா, கமான் கமான். ஃபயரு, ஸ்வாகு, கானோ, நோ, இவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேனே, நீங்க எனக்கு எனர்ஜி கொடுக்க வேணாம். என்னடா எனர்ஜியை காணுமா? அவ்வளோதான்டா. ஷட் டவுன் ஆயிடுச்சா? 6 மணி ஆயிடுச்சுல, ஷட் டவுன் ஆயிடுச்சோ? இந்த மேம் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க. பசங்களா, உங்களுக்காக நான் அடுத்த வாரம் செஷன் டைமிங்கே மாற்ற போகிறேன். ஐ வாண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து 50 பேராச்சும் மினிமம் இருக்கணும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோனோகாட் ரூட். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டைகாட் ரூட் பார்த்ததுனால மோனோகாட் ரூட் நம்மளுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் உனக்கு ஸ்ட்ரக்சர் காமிச்சிட்டேன். ஸோ மோனோகாட் ரூட் உனக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இங்கே தின் டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட் நீ எடுக்கிற. ஓகே, மோனோகாட் ரூட்னா மோனோகாட் பிளான்ட்ஸ்ல இருக்கிற ரூட்டோட செக்ஷன் எடுக்கிற. மோனோகாட் பிளான்ட்ஸ்னா மெய்ஸ், ஓகே, சோளம், சோளம் பிளான்ட் அதுவுமே மோனோகாட் தான். ஓகே, அதுல இருந்து நீ ஒரு செக்ஷன் எடுக்கிற. ஸோ இங்க நம்ம எபிப்ளமா லேயர் பார்க்குறோம், ரைசோடெர்மஸ் லேயர் பார்க்குறோம் மோனோகாட் ரூட்ல. இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதே செக்ஷன் தாண்டா, அதே மாதிரி எடுக்கிறோம். மேம் அப்ப நான் அதே வரையலாமா? இல்ல இல்ல, இங்க வேற மாதிரி இருக்கும் உனக்கு. ஓகே, இங்க வேற மாதிரி இருக்கும். என்னென்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துக்கலாம். மோஸ்டா நீ அதே மாதிரி எழுதலாம். என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்பதான் வந்து உனக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ எபிப்ளமா ரைசோடெர்மஸ். ஸோ எபிப்ளமா அதே தான் எழுதுறேன். இட் இஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமேட்டிக் செல்ஸ். அங்கேயும் அதே தான். ஸோ எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்றேன். கிளியரா? கிளியரா? ஐ வாண்ட் அ ஸ்வாக், ஐ வாண்ட் சம் எனர்ஜி. நோ எனர்ஜி? பசங்களா, நானே இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், நீங்க என்ன விட வயசு கம்மி தானே, யூ ஷுட் பி மோர் எனர்ஜெட்டிக்டா. மேம் என்ன மேம் நீங்களும் எங்க மேம் மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் வரி, நான் அந்த மாதிரிலாம் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் மேட் அப் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமேட்டிக் செல்ஸ். இங்கேயுமே கூட ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிக்கல் ஆர் ஆப்சன்ட். ஓகே, அங்க என்னென்ன எழுதுறியோ அதே தான் எழுதுறேன். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்ன யூனிக்கா இருக்கு அப்படின்றப்ப நான் ஹைலைட் பண்றேன். ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிக்கல் ஆர் ஆப்சன்ட். The root hair helps in absorption of water and minerals from the soil. So இந்த பாயிண்ட் அங்க இல்ல, பட் அங்கேயே நீ எழுதலாம், அங்கேயும் எழுதலாம். டோன்ட் வரி. ஓகே, இங்க வந்து ரூட் ஹேர் இருக்கு. ரூட் ஹேரோட வேல்யூ என்ன? absorption of water and minerals from the soil. ஓகே, and this layer also protects the inner tissue. இதுவுமே வந்து காமன் பாயிண்ட் தான். ஓகே, ரொம்ப பெரிய யூனிக் பாயிண்ட்லாம் இல்ல. உனக்கு டைகாட் ரூட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்க மோனோகாட் ரூட்லயுமே உனக்கு எபிப்ளமா லேயர் இருக்கு, ரைசோடெர்மஸ் லேயர் இருக்கு, இல்ல அவுட்டர் லேயர் இருக்கு. ஆனா அங்க நம்ம பிலிஃபெரஸ் லேயர்னு சொன்னோம், இங்கேயும் பிலிஃபெரஸ் லேயர் தான் சொல்றோம். ஸோ நோ டிஃபரன்ஸ், அதே மாதிரி தான் ரூட் ஏர் அண்ட் பிலிஃபெரஸ் லேயர். ஓகேயா? கிளியரா? கிளியரா? எஸ்
இங்கடா அட்லீஸ்ட் கிளியர் என்னாச்சும் போடுங்கடா. எஸ், ஓகேயா? ஸோ திஸ் லேயர் ப்ரொடெக்ட்ஸ் inner tissue தான் காமன் ஒரு டெர்மல் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கார்டெக்ஸ் பார்க்கலாம். இதுவுமே மல்டி லேயர்ட். கார்டெக்ஸ் இங்கேயுமே மல்டி லேயர்டாக தான் இருக்கு. லார்ஜ் ஜோன் composed of parenchymatous cells with intercellular spaces. இங்கேயும் அதே மாதிரி அங்கடி கார்டெக்ஸும் இதே தான் எழுதுன parenchymatous cells with intercellular spaces. இங்கேயுமே parenchymatous cells with intercellular spaces, multi layers. Okay, and next it stores water and food material. Same. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் படிக்கிறப்ப இந்த மாதிரி சிமிலர் பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். அடுத்ததுக்கு வந்து இதே பாயிண்ட்ஸ் தான், பட் சில பாயிண்ட்ஸை எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் நல்லா படிச்சுக்கோ, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகே, அண்ட் அதையே நீ வந்து இங்கேயே எழுதுரு மோனோகாட் ரூட்டுக்கு. ஏன்னா அதே தான் இருக்கு, பட் சில திங்ஸ் தான் டிஃபர் ஆகும். நான் உனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நம்ம ஐடியா. ஓகே, ஸோ கார்டெக்ஸ் இங்கே அதே மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் எண்டோடெர்மிஸ்க்கு வரலாம். இங்கே ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ எண்டோடெர்மிஸ் இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். அதே கதை வித் கேரக்டரிஸ்டிக் காஸ்பேரியன் ஸ்டெப்ஸ் அண்ட் பேசேஜ். அதே கதை. வெரி நைஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எண்டோடெர்மிஸ் சில எல்லா எண்டோடெர்மஸ் செல்ஸ்லையுமே காஸ்பேரியன் ஸ்டெப்ஸ் இருக்கும் which does not allow water to enter. ஸோ யூஸ்வலாக காஸ்பேரியன் ஸ்டெப்ஸோட வேலை இருந்ததுன்னா வாட்டரை அலோ பண்ணாது. ஓகேயா? அண்ட் அதே மாதிரி சில செல்ஸில் இருக்காது and we call those as passage cells. Casparian steps are band-like thickenings made of suberin. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். this is actually common. இது வந்து ஆக்சுவலாக அதுக்குமே காமன் தான். காஸ்பேரியன் ஸ்டெப்ஸ் எதனால மேட் ஆயிருக்கு? சில நேரத்தில் உனக்கு கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் இதுல இருந்து வரும் பசங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. காஸ்பேரியன் ஸ்டெப்ஸ் எதனால மேட் ஆயிருக்கு? it is made of a substance called as suberin. என்னது? சாட்ல போடுங்க பார்க்கலாம். காஸ்பேரியன் ஸ்டெப்ஸ் எதால மேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா it is made of suberin. ஓகே, அதே தான். ஸோ எபிப்ளமாவும் அதை எழுதிட்டோம், கார்டெக்ஸும் அதை எழுதிட்டோம், எண்டோடெர்மிஸும் எழுதிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டீல். ஸ்டீல்னா என்ன? எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கிற எல்லா டிஷ்யூஸையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டீல்னு சொல்லுவோம். ஸோ பெரிசைக்கிள் அண்ட் வாஸ்குலர் பண்டில் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித், அதான் ஸ்டீல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள் பார்க்கலாம். இட் இஸ் a single layer of thin walled cells. The lateral roots originate from this layer. அதே தான்டா பசங்களா, டோன்ட் வரி. ஓகே, டோன்ட் வரி, அதே கதை தான். ஓகே, எப்படி நீ வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட்ல எழுதின எண்டோடெர்மிஸ், ஸ்டீல், பெரிசைக்கிள் வரைக்கும் உனக்கு அதே தான் இருக்கு. பெரிசைக்கிள்னா என்ன? எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கிற சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். இங்க இருந்தா லேட்டரல் ரூட்ஸ் ஆரிஜினேட் ஆகும். ஓகே, ஸோ சேம் கதை அப் டு பெரிசைக்கிள். நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. இங்கே தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் உனக்கு மெயின் டிஃபரன்ஸே இருக்கு. இங்கே தான் உனக்கு மெயின் டிஃபரன்ஸே இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள் வந்தாச்சு. இப்போ பாருங்க வாஸ்குலர் டிஷ்யூல it consists of many patches of xylem and phloem arranged radially. Okay, radial arrange ஆயிருக்கு. And next xylem is exarch and polyarch. என்னது? polyarch. xylem exarch, அதாவது புரோட்டோசைலம் வெளியில இருக்கு, மெட்டாசைலம் உள்ள இருக்கு. அண்ட் அங்க நம்ம என்ன பார்த்தோம்? டைகாட் ரூட்ல நம்ம வந்து xylem வந்து டெட்ரார்க்னு பார்த்தோம். 4 பேச்சஸா இருந்துச்சு xylem. ஆனா இங்க more than 4. ஸோ இதை நம்ம polyarchனு சொல்லுவோம். இங்க நம்ம என்ன சொல்லுவோம்? more than 4. இங்க பாருங்க எத்தனை பேச்சஸ் இருக்கு xylem வந்து இங்க ஒரு பேச்சஸ், இங்க ஒரு பேட்ச், 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 இங்க ஒரு பேட்ச். ஸோ more than 4 patches. ஸோ அதனால நம்ம polyarchனு சொல்லுவோம். ஓகே, more than 4 patches of xylem. ஸோ இது நம்ம polyarch xylemனு சொல்லுவோம். அண்ட் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ, xylem அண்ட் phloemக்கு நடுவில் இருக்கிற டிஷ்யூவை கன்ஜெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? ஸோ இங்கே கன்ஜெக்டிவ் டிஷ்யூ வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் sclerenchymatous cells. அங்க நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous cellsனு பார்த்தோம் டைகாட்ல. ஆனா இங்க sclerenchymatous cells. ஸோ நான் அதெல்லாம் ஹைலைட் பண்றேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அங்க வந்து டெட்ரார்க், இங்க polyarch. அங்க வந்து parenchymatous cells கன்ஜெக்டிவ் டிஷ்யூ, இங்க sclerenchymatous.
ஓகேயா? ஸோ இது வாஸ்குலர் டிஷ்யூஸ்ல தான் உனக்கு டிஃபரன்ஸ் வருது. நெக்ஸ்ட் பித்து வந்து உனக்கு டைகாட் ரூட்ல எப்படி இருந்துச்சு? யங் ரூட்ல இருக்கும், ஆனா ஓல்ட் ரூட்ல இருக்காது அப்படின்னு நம்ம படிச்சோம். இங்க எப்படி இருக்கு? பித் இட் இஸ் பிரசன்ட் அட் த சென்டர். பித் இருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous cells with intercellular spaces. ஓகே, இங்க பித்து வந்து நல்லா abundant-ஆவே இருக்கு. parenchymatous cells ஆல மேட் ஆயிருக்கு. It contains abundant amount of இங்க starch grains இருக்கும். okay, it contains abundant amount of starch. okay, and it stores food. okay, so இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. okay, பித்து இருக்கு. it is made up of parenchymatous cells with intercellular spaces. it contains abundant amount of starch and it stores food. பித்தோட வேலை. so this is important. இதுதான் மெயினான டிஃபரன்சஸ். புரியுதா? ஸோ ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கோங்க பசங்களா. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான், பட் இங்க வந்து பித்தை நல்லா பெருசா போடுறேன். நல்லா கவனி, டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க நீ வந்து பித்தை வந்து நல்லா பெருசா போடுற. பித் இஸ் வெரி வெரி ப்ராமினன்ட், லார்ஜ் பித். ஓகே, அண்ட் இங்க sclerenchymatous cells. இது வந்து xylem, அண்ட் இந்த ப்ளூ கலர் வந்து phloem. And this is pericycle, and this is endodermis, and this is Casparian strips. This is cortex. okay, I think it is clear. so இப்போ நம்ம டிஃபரன்ஸ் குயிக்கா பார்த்துடலாமா ரெண்டுத்துக்குமே? பசங்களா சாட்ல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க. இதுவரையும் புரிஞ்சுச்சுன்னா சாட்ல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க. we'll see the difference between the dicot root and monocot root, and இதோட இந்த செஷனை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஒரு பெரிய கும்பிடு, ஏன்னா ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக ஈஸி தான், நான் ஈஸியாக தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை இந்த செஷன் முடிஞ்சோடனே நீயே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீயே வரைஞ்சு பாரு. அப்போ தான் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. டக்குன்னு மண்டையில் ஏறும். ரெண்டுத்தையுமே வந்து ரஃபாக வந்து வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் போட்டு யூ ஷோ த டிஃபரன்ஸ். ஏன்னா டயக்ராம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். diagram is very important. and பசங்களா நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடலாம், லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். டைகாட் ரூட்ல நம்பர் ஆஃப் xylem. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நம்பர் ஆஃப் xylem. டைகாட் ரூட்ல 4 and மோனோகாட் ரூட்ல more than 4, so it is polyarch. more than 4, so it is polyarch. okay, number of xylem உனக்கு டைகாட்ல டெட்ரார்க் அண்ட் மோனோகாட்ல பாலியார்க். பசங்க இந்த டேபிள் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் இருந்தாவே ஸ்ட்ரக்சர் போட்டுருவாங்க, பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டயக்ராம ப்ராக்டிஸ் போட்டு வரைஞ்சி பாருங்க. ஏன்னா பயாலஜில டயக்ராம் போட்டாதான் மார்க். அண்ட் நீட் ரெப்ரசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏனோ தானோன்னு வரையக்கூடாது, கிளியரா இருக்கணும், அழகா இருக்கணும். அழகுன்றதை விட கிளியரா இருக்கணும். ஓகே, அண்ட் கேம்பியம் இங்கே இருக்குமா? okay, important ஆன differences. கேம்பியம் இருக்குமா? during the secondary growth only உனக்கு இங்க கேம்பியம் இருக்கும். டைகாட் ரூட்ல கேம்பியம் it will be present only during the secondary growth, and monocot ரூட்ல secondary growth இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, monocotல secondary root growth கிடையாது. so no cambium. okay, and secondary growth அதான் கேம்பியமே இல்ல உனக்கு மோனோகாட்ல. அப்புறம் எப்படி secondary growth இருக்கும்? absent. ஆனா நம்ம டைகாட்ல செகண்டரி growth will be present. பித் இங்க இருக்குமா? டைகாட் ரூட்ல யங்ல மட்டும்தான் இருக்கும். யங் டைகாட் ரூட்ல மட்டும்தான் பித் இருக்கும், ஓல்டர்ல உனக்கு இருக்காது. ஓகே, சோ பித் யூசுவலா பார்த்தனா absent. ஆனா மோனோகாட்ல பித் வந்து present ஆயிருக்கும். it is made up of sclerenchymatous. sclerenchymatous என்னது? parenchymatous. okay, and conjunctive tissue உனக்கு டைகாட்ல வந்து it is made up of parenchymatous cells, and monocotல it is made up of sclerenchymatous cells. okay, and கடைசியா example for dicot root is bean. okay, and monocot rootல maize. okay, so what are the differences பசங்களா? ஒரு குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். first என்ன? number of xylem.
ஓகே, டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்றோம். மற்ற சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையும் நீ வந்து மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோ. அந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கொஞ்சம் அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சாலுமே யூ ஹாவ் டு ரிமெம்பர் இல்லையா? ஸோ டிஃபரன்சஸ் என்ன? டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட் எத்தனை பாயிண்ட்? 6 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன? நம்பர் ஆஃப் சைலம். டைகாட்ல டெட்ரார்க் 4, மோனோகாட்ல மோர் தென் 4, ஸோ இட் இஸ் பாலியார்க். நெக்ஸ்ட் என்ன? கேம்பியம். அங்க டைகாட்ல உனக்கு பிரசன்ட் ஆகி இருக்கும். ஓகே, டியூரிங் த செகண்டரி growth. ஆனா இங்க வந்து ஆப்சன்ட். ஸோ கேம்பியம் இருக்கிறதுனால அங்க செகண்டரி growth இருக்கு டைகாட்ல, பட் மோனோகாட்ல செகண்டரி growth கிடையாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பித்து வந்து டைகாட்ல யூஸ்வலா கிடையாது, எங்களை மட்டும்தான் இருக்கும் பித்து. ஸோ பித்து இஸ் ஆப்சன்ட். ஆனா மோனோகாட்ல பித்து இஸ் பிரசன்ட். ஓகே, அண்ட் கன்ஜக்டிவ் டிஷ்யூ உனக்கு டைகாட்ல கன்ஜக்டிவ் டிஷ்யூ இஸ் பேரன்கைமாட்டஸ். ஆனா நம்ம மோனோகாட் ரூட்ல இட் இஸ் கிளியரன்கைமாட்டஸ். அண்ட் எக்ஸாம்பிள் டைகாட்டுக்கு பீன்ஸ் அண்ட் மோனோகாட்டுக்கு மெய்ஸ். கிளியரா? இன்னைக்கு செஷன் சூப்பரா இருந்துச்சா? எஸ் பசங்களா, செம்மையா புரிஞ்சுச்சா? மேம் எனக்கு சூப்பரா புரிஞ்சிச்சு மேம். பசங்களா இப்ப புரியுற மாதிரி நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஐ எம் சோ ஹாப்பி. பட் இருந்தாலுமே வந்து நீ ஒரு தடவை வந்து நீங்களே பேப்பர்ல சும்மா இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை மூடி வச்சுட்டு புக்கையும் மூடி வச்சுட்டு நீயே ஒரு தடவை ரீகால் பண்ணி பேப்பர்ல எழுதுங்க. எல்லாமே வந்து சூப்பரா புரிஞ்சிரும். ஓகே, ஸோ யாஸ் பசங்களா, ஐ ஹோப் ஸோ த செஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, இல்லை நான் அடுத்த செஷன்லையுமே உனக்கு வந்து நான் லைவ் சாட்ல உனக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ யாஸ் பசங்களா, ஐ வாண்ட் அன் எனர்ஜி, ஐ வாண்ட் அ ஃபயர் இன் த சாட். இல்லை ஒரு சாட்ல ஒரு ஸ்வாகை போடுங்க. நம்ம இந்த செஷனை வந்து முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த செஷனை முடிச்சிடலாம். ஸோ சாட்ல ஒரு ஸ்வாகை போடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் செஷன் வந்து உண்மையாலே புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ் பசங்களா, இதே மாதிரி அடுத்த செஷன்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் உங்களை மீட் பண்றேன். பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பசங்களா. தேங்க்யூ ஹானா, தேங்க்யூ ஹவிதா, தேங்க்யூ அரவிந்த், தேங்க்யூ பை பைடா.